அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஐயோகா ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக என்று வரவேற்று, பொதுவாகவே இந்த ப்ராக்டிஸ்ல வந்து ஐக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வந்து பண்றதுன்றது தான் அந்த ஐயோகோட ஸ்பெஷல். எனிதிங் ஃபார் இப்போ ஆசனாஸ் இருக்கு, பிரணயமாஸ் இருக்கு, மெடிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இருக்கும்போது ஏன் ஐக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் பண்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். காலுக்கு ஸ்பெஷலா ப்ராக்டிஸ் இருக்கா அப்படி ஒன்றும் பெருசா பண்றது இல்லை. கைக்கு ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு தொந்தரவு இருந்தா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஆனா ஐ அப்படின்ற பொறுத்த வரைக்குமே வந்து திஸ் இஸ் பவர் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த பவர் ஆஃப் எனிதிங் இந்த பாடின்னு சொல்லுவோம். அவ்வளோ உலகத்திலே அந்த ஐஸ்க்கான பவர் தான் எல்லாத்தையுமே அதிகபட்சமான பவர். அப்படின்றதுனால வந்து ஐஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கு இருக்க பவரை தாண்டி எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஸோ இட் ஹாஸ் ஒரு கம்பேஷன் பண்ணணும்னாலும் ஐ வச்சு கம் பண்ணும், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாலும் ஐ வச்சு பண்ணலாம், ஒரு ஆங்கரை காமிக்கனாலும் ஐ வச்சு பண்ணலாம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண் மூலமாக தெரிவிக்கிறது, எதிர்வாளிக்கு நம்ம தெரிவிச்சோம் அப்படின்னா அந்த பவரை தனி. அதுதான் ஸ்பெஷல் இன் ஐ யோகா. ஸோ இந்த ஐ யோகா பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ், தியரிட்டிக்கல் பார்ட் என்னன்றதை பார்ப்போம். ஹவு த லெசன் கோ லைக் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பத்தின ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது தான் நீங்க வந்து உங்களுக்கு என்ன நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற இந்த கேண்டில், மேட்ச் பாக்ஸ், அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கண்ணி தண்ணி வர மாதிரி இருக்கும், அந்த சமயத்துல வந்து யூ கேன் யூஸ் த டிஷ்யூ பேப்பர் ஃபார் வைப்பிங் அவுட் த டியர்ஸ். சரியா? ஓகே, ஐ ஜஸ்ட் கெட் இன் த ப்ரெசன்டேஷன் பண்றேன். ஸோ இதுதான் சம்திங் அரௌண்ட் ஓகே. ஸோ ஐ யோகா பேசிக்கா வந்து திஸ் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் த நைட். 7 மணிக்கு மேல கம்ப்ளீட்டா இருட்டானதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரே ப்ராக்டிஸ் இது இந்த ஐ கேர் யோகா தான். மற்ற ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம வந்து 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம், இல்லைன்னா 5 மணிக்கு முடிச்சோம், இல்லை மார்னிங் 7 மணிக்கு எந்திரிப்போம், இல்லைன்னா 6 மணிக்கு எந்திரிப்போம். இந்த மாதிரி சமயத்துல பகல் நேரத்தில் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸஸ். ஐ யோகா பொறுத்த வரைக்குமே எனிதிங் ஆஃப்டர் 7, ஈவன் யூ கேன் டூ அட் 8 o'clock, 9 o'clock, ஈவன் 10 o'clock பண்ணிட்டு கூட நீங்க கோ ஃபார் பெட். அதுக்கும் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக பண்றோம் நாம இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படிதான் ஒரு சாம்பிள் கிளாஸ். இப்போ நீங்க ஃபேமிலியா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் கேண்டில் வச்சுக்கலாம், சுத்தியில் இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணலாம். இல்லை தனியா பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நேரா ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த விளக்குல வந்து நீங்க உங்களோட ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா தட் வில் பி ஃபைன் அண்ட் பெட்டர். ஓகே, என்ன பார்க்க போறோம்? இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம், ஐஸோட அனாட்டமி பார்க்க போறோம், இது எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னு பார்க்க போறோம், இதுக்கு என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம், எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம், அண்ட் வந்து ப்ராக்டிஸ் அதுதான் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுதான் அனாட்டமி ஆஃப் ஐ. அப்போ ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்க வேண்டாம். மெயினா வந்து இந்த லென்ஸ் முக்கியமா இருக்கிறது. லென்ஸ் இருக்கு, இந்த லென்ஸ் மூலமா தான் உங்களுக்கு வந்து இமேஜஸ் உள்ள வந்து அது வந்து ரெட்டினா இந்த மூலமா இட் கோஸ் டு ஆப்டிக் நர்வ். இந்த ஆப்டிக் நர்வுக்கு வந்து அதோட லாங்குவேஜில் வந்து சிக்னல்ஸ் அனுப்புறது தான் வந்து ரெட்டினோட மிக முக்கியமான வேலை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதை தாங்கி இருக்கிறது அந்த மசில்ஸ், சிலியரி மசில்ஸ் சொல்லுவோம். இந்த மசில்ஸ் தான் வந்து ஐஸை நல்லா ஸ்ட்ரென்தா வச்சுக்கிறதுக்கும் ஐஸ் வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப முக்கியமான இதுக்கு வந்து லென்ஸும் முக்கியம், ரெட்டினாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெட்டினா தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து என்ன லென்ஸ் ரிசீவ் பண்ணது வந்து ஆப்டிக் நர்வுக்கு கம்யூனிகேட் பண்றது மிக முக்கியமான ஒர்க் ரெட்டினா பண்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ அதுல தான் வந்து டயபெட்டிக் பீப்புளுக்கு எல்லாமே வந்து ரெட்டினா வந்து சுருங்கி போயிடும். அதனால வந்து ப்ராப்பர் சிக்னல் போகாதுன்றதுனால தான் விஷன் லாஸ், இல்லைன்னா வந்து அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஆஸ்பெக்டா இருக்கும் உங்களுக்கு. அது போல பிளட் வெசல்ஸ், பிளட் சப்ளை பண்றது எல்லாமே பார்க்குறோம். நம்ம டெப்த்தை தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் இதுதான் அனாட்டமி, சிம்பிள் அனாட்டமி ஆஃப் ஐஸ். ஓகே, ஸோ இது வந்து எந்த கேட்டகரியில ஃபிக்ஸ் பண்ணலாம் ஐ யோகா பொறுத்த வரைக்குமே.
ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆசனா வருமா, பிரணயமால வருமா, மெடிடேஷன்ல வருமா, இல்ல வார்ம்அப்ஸ்ல வருமா, இல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ்ல வருமான்றது ஒரு கேள்வி இருக்கும். இது தனி என்டிட்டி. இந்த எதுலையுமே ஃபிட் ஆகாது. மெடிடேஷனில் கொஞ்சம் வரும். வி கால் இட் அஸ் ஓப்பன் ஐ மெடிடேஷன் சொல்லுவோம். அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்னா சட்கிரியாஸ்னா 6 விதமான கிளென்சிங் டெக்னிக்ல இந்த கான்செப்ட் வருது. ஃபர்ஸ்ட் கிளென்சிங் டெக்னிக் நேட்டின்னு சொல்லுவோம். அதாவது நேசல் இரிகேஷன். உங்களுக்கு வந்து தண்ணி இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுக்கிறது. அது ஒரு மாதிரி பண்ணக்கூடியது. நேசல் ஃபுல்லாவே டீசென்சிடைஸ் பண்ணும். செகண்ட் தௌத்தின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு வாமிட் பண்றது தௌத்தின்னு சொல்லுவோம். மூணாவது பஸ்தின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இனிமா கொடுக்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிசஸ் வந்து இதர் வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு நல்ல ஒரு 5-6 எக்ஸசைஸ் இருக்கு, சங்க பிரக்ஷாலன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா வந்து எனிமா மாதிரி வந்து கேன் வச்சுட்டு யூ கேன் இன்சர்ட் இன்டு த ஆனஸ். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி விட்டுரும். அது ஒரு கிளென்சிங் டெக்னிக். நவுலின்றது கிளென்சிங் த அப்டமன். 5வது கபாலபாத்தி. கபாலபாத்தின்றது கிளென்சிங் த ஃபோர்ஹெட். அதை தாண்டி திராட்டகான்றது தான் வந்து கிளென்சிங் த ஐஸ். ஸோ கிளென்சிங் த ஐஸ் மட்டும் அனட்டமிக்கலா இருக்கிற ஐஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரெயின், அது என்ன பின்னாடி இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருந்து ஸ்லோவா பாசிட்டிவ் மாத்துறதுக்கான ஒரு விதமான பிராக்டிஸ் தான் இந்த திராட்டகான்னு சொல்லக்கூடிய ஐ கேர் யோகால பார்க்க போறோம். இது இன்னைக்கு நம்ம பார்க்கறது பேசிக் லெவல் தான் பார்க்க போறோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். கேரியர் லெவல் 2ல தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கா சொல்லணும்னா மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா தெலமஸ், அமிக்டாலா, அதுக்கப்புறம் ஹைப்போதலமஸ். 3 தான் அங்க இருக்குது. ஸோ கார்டெக்ஸ், ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுங்களேன், இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து நம்ம தான் பலசாலியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி 10 பேர் வந்து நிக்கிறாங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்ம அதை அவங்களுக்கு தாண்டி நம்ம பலசாலியா இருக்கோம்னாலுமே நம்ம தான் பலசாலியாச்சு, நம்ம அடிக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு இமோஷனா நமக்கு ஒரு தூண்டும். அதுதான் அமெக்டாலான்ற இடத்துல இருந்து தூண்டும். அந்த தூண்டும் பொழுது மெசேஜ் எப்படி போகும்னா, நமக்கு வந்து அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெலமஸ்ல இருந்து கார்டெக்ஸ் போகும். கார்டெக்ஸ்ல இருந்து அமெக்டாலாக்கு போகும். அமெக்டாலா வந்து நீதான் பெரிய ஆளாச்சு, அடிச்சு தும்சம் பண்ணுன்னு சொல்லுவேன். அமெக்டாலா இருந்து கார்டெக்ஸ் போய், கார்டெக்ஸ் தெலமஸ் போய், தெலமஸ்ல இருந்து சிக்னல் போய் உடனே பீட் பண்றதுக்காக நம்ம கிளம்பிடும். ஆனா இந்த சமயத்துல என்ன பண்ணும், கார்டெக்ஸ்ன்ற இடம் வந்து கொஞ்சம் காமாகும். நீ கொஞ்சம் காமாரு, நீ வந்திருக்கிறது ஒரு ஆளு, அவங்க இருக்கிறது 10 ஆளு, இந்த மேட்ச் ஆகாது, ஒன்னு அடிச்சு போட்டுருவாங்க, நீ கொஞ்சம் காமாருன்னு சொல்லுது கார்டெக்ஸ் சொல்லும். அமெக்டாலா வந்து இமோஷன் தூண்டும், நீ தான் பெரிய பாடி பில்டர் ஆச்சு, நீ நல்லா அடிக்கலாமே. ஆனா கார்டெக்ஸ் வந்து திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு பிளே, அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லும். அதை வந்து பேலன்ஸா கொண்டு போறது தான் இந்த கார்டெக்ஸோட வேலை. ஸோ கார்டெக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா சூழல் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பேலன்ஸா வச்சுக்கிறது கார்டெக்ஸோட வேலை. ஆனா அமெக்டாலா வேலை வந்து இமோஷனை தூண்டி தூண்டி வந்து ட்ரிகர் பண்றது அமெக்டாலா வேலை. ஸோ வென் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் ஐயோகா ரெகுலரா பண்ண என்ன ஆகும்னா கார்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போது அமெக்டாலா என்னதான் எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாலுமே அந்த சூழல் ஓகேவா, கேன் வி பிளே இன் திஸ் சூழல், இல்லைன்னா இந்த சூழல் இல்லாம அடுத்த சூழல் பிளே பண்ணலாமான்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அதுதான் மிக முக்கியமானது. இது சம்டைம்ஸ் வந்து எப்ப தேவையான சமயத்துல அமெக்டாலா பேச்சு கேட்கணும், தேவையில்லாத சமயத்துல அமெக்டாலா பேச்சு கேட்காம கார்டெக்ஸ் சொல்ற பேச்சு கேட்கறது எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது பிரெயின். இந்த பிரெயினை இன்டியூஸ் பண்றது தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் ஐயோகான்னு சொல்லுவோம் நம்ம. அதான் மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் ஆஃப் ஐ மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட்ஸ் இருக்கிறது ஃபிக்ஸ் பண்றது, நல்ல ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்றது, எந்தெந்த இடத்துல டென்ஷனா இருக்கு, எந்தெந்த இடத்துல ரிலாக்ஸா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே இந்த அவேர்னஸ் பாக்குறது. செகண்ட் பிரெத். பிரெத் க்ளூஷர் ரோல் இன் யோகா. இன்ஹேல் பண்ணும்போது சரி, எக்ஸேல் பண்ணும்போது எந்த இடத்துல பார்க்கணும், எப்படி குறைக்கணும், எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது. மூணாவது மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ ஐ யோகா ப்ரொமோட்ஸ் நல்ல மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கும். அதாவது இந்த சூழல் இப்படிதான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகும் இல்லையா. நம்மளை அக்செப்ட் பண்ணாம வைக்கிறது வந்து ஒரு அமெக்டாலா வந்து பதட்டத்தையே கொடுக்கும். அதுதான் இப்படி சூழல் இப்படிதான் இருக்கும், சில என்ஜாய் சுச்சுவேஷன் சொல்லக்கூடியது மைண்ட்ஃபுல்னஸ். அப்புறம் ஜென்டில்னஸ். ஐ யோகா ரொம்ப சிம்பிள், அழுத்தம் இல்லாம நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாம ப்ராக்டிஸ் பண்றது இந்த ஐயோகா. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஒரு 20 மினிட்ஸ் தான் இந்த கைடன்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கும். இந்த 20 மினிட்ஸ் ரெகுலரா நீங்க பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். டெய்லி நாங்க பண்ணுமோ, தூங்கும் போது
ஒரு 9 மணிக்கு இல்லைன்னா 10 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா அதுக்கப்புறம் வந்து யூ கோ ஃபார் ஸ்லீப், நல்லா டீப் ஸ்லீப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மிடில் எந்திரிச்சிட்டு ரொம்ப தூக்கம் வராம அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எதுவுமே இதுல வராது உங்களுக்கு. ஸோ யூ கேன் ட்ரை திட் டுடே. நீ பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா நாளைக்கு வந்து நல்லா சொல்லுவீங்க. நோ நோ இல்ல சார் நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே தூங்கினேன். கம்பேரிங் அர்லியர் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கியிருக்கேன்னு சொல்லுவீங்க. ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காவே வந்து உங்களுக்கு வந்து இது வர ஆரம்பிச்சு உங்களுக்கு. சின்ன சின்ன இத கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், நம்ம வெல்பீயிங் அதிகமா இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து கொஹசிவா கொண்டு போகும்போது வந்து ஹையஸ்ட் வெல்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஐஸ்க்கு. ஸோ ஐ வெல்னஸும் மிக முக்கியமானது. பேலன்ஸ்டா போக முடியும் உங்களுக்கு. அதாவது ஏற்கனவே சொன்னது போல அமெக்டாலாக்கும் இந்த கார்டெக்ஸ் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அமெக்டாலா என்ன சொல்லும்? எமோஷனை தூண்டும். கார்டெக்ஸ் என்ன சொல்லும்? அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும், அமைதியா இருன்னு சொல்லும். இந்த பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிராக்டிஸ் ஆஃப் ஐ யோகா. ஓகே, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஐயோகா பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ரெண்டு ரிசர்ச் பண்ண அவங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான். இந்த ஹார்வர்ட், ஏல், எம்ஐடி போன்ற இன்ஸ்டியூட்ல எல்லாம் நிறைய இட் இஸ் இன்க்ரீசிங் த சைஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. when you start practicing யோகா ரெகுலரா பண்ண 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 இந்த நாவல்டி ஆஃப் பிரெயின் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாவல்டி ஆஃப் பிரெயின் பிரெயின் சுருங்கி விரிகிற தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்லா அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து சுருங்க விடுறது கிடையாது. அன்னெசரியா வந்து நமக்கு வந்து தாட்ஸே இல்லாம யூஸே பண்ணாம இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் சுருங்கிட்டே போகும். சுருங்குற தன்மை நல்ல நிறைய பண்ண 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 நிறைய ஆக்டிவ்னஸ் இருக்கும்போது நல்லா விரிவடைஞ்சு கொண்டே போறது தான் இந்த ஐயோகோட மெயின் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. அதுபோல் நிறைய ஸ்கேன்ஸ் வந்து கிரே மேட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய டிஃபரன்சஸ் இதை வந்து கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்குமே. அதாவது ஸ்பெசிஃபிக்கா எஃபெக்ட் ஆஃப் ஐ யோகா பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் மூலமா நமக்கு ஒரு பெஸ்டான ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் இந்த மசில் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா விரிவடையும் போது விரிவடைஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷன் இருக்கு இல்லையா? அது அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா வச்சுக்கும். சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் ரெண்டுக்குமே பேலன்ஸா வச்சுக்கக்கூடிய ஒரு மேஜர் கன்சர்ன் இதுல இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ராட்கா மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்கேன் மூலமா வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் ஃப்ளோ. சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, சில இடத்துல டிக்ரீஸ் ஆகுது பிளட் ஃப்ளோ. அந்த தேவையான இடத்துல இன்க்ரீஸ் ஆகும், அன்னெசரி இடத்துல டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ளோ கொடுக்கும்போது தான் வந்து நாவல்டி ஆஃப் பிரெயின் சொல்லக்கூடியது வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது தான் வந்து நிறைய விஷுவலைஸ் பண்ண முடியுது, நிறைய செட்டன் வேவ்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. நமக்கு தேவையான செரட்டோனின், மெலட்டோனின், என்டார்ஃபின்ஸ், டோபமைன் சொல்லக்கூடிய நல்ல குட் ஹார்மோன் செக்ரேஷன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குது. அதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இந்த ஐயோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது. நிறைய ரிசர்ச் இருக்கு, அது நிறைய நம்ம ஃபர்தர் ப்ராக்டிஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை வந்து நம்ம என்னென்ன கேட்டகரியில் கொண்டு வந்தோம் அதை மட்டும் பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ், மெயின் ப்ராக்டிஸ் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்னா ஐக்கான வார்ம் அப் தனியாக பண்ணுவோம், ப்ராக்டிசஸ் தனியாக பண்ணுவோம், ரெண்டா பிரிக்கிறோம் செஷனை. ஸோ ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் இருக்கும்போது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க லைட்ஸ் ஆன்ல இருக்கும். மெயின் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து லைட்ஸ் ஆஃப்ல இருக்கும். நீங்க இப்ப நான் கொடுக்கும்போது உங்க இந்த இதுல வந்து நான் என்னோட கேமரா ஆஃப் பண்ணிடுவேன். நான் என்னோட வாய்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு அந்த லேம்ப் இருக்க லைட்டுக்கு வந்து மெழுகுவர்த்தியா இருக்கட்டும், இல்லைன்னா விளக்கா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளி மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அந்த கைடன்ஸ் பண்ண 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 உங்களுக்கு டிஃபரன்சஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து அப் டவுன் மூமெண்ட்ஸு, ரைட் லெஃப்ட் மூமெண்ட்டு, டயகனல் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ். 4 மூமெண்ட்ஸ் மிக முக்கியமான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு. அதாவது அப் டவுன் ஐஸ் அப் அண்ட் டவுன் இருக்கு உங்களுக்கு. ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பண்ணீங்கன்னா அப்படின்னா ஐ அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஸோ இந்த மாதிரி போட்டுரும். ரைட்ல பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். நீங்க அப் டவுன் பண்ணும்போது சரி, ரைட் லெஃப்ட் பண்ணும்போது சரி, தலை இப்படி இப்படி திருப்பக்கூடாது.
மேலே திருப்பக்கூடாது. ஐஸ் ஐபால் மட்டும்தான் மூவ் பண்ணணும். வச்சுங்களா? அது போல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் செட். சிம்பிள் ப்ராக்டிஸ். மொத்தம் 6 வார்ம் அப்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டவுன் ப்ராக்டிசஸ், ரைட் லெஃப்ட் ப்ராக்டிசஸ், அப்புறம் டயகனல் மூவ்மெண்ட்ஸ். டயகனல் மூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் அப் லெஃப்ட் டவுன். அதாவது இப்படி பண்ணீங்கன்னா ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் ரைட் சைடு அப் லெஃப்ட் சைடு டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன். அடுத்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அப் ரைட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் டவுன், லெஃப்ட் அப் அண்ட் ரைட் டவுன். ஸோ இந்த கான்செப்ட் இது வந்து எக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அது இப்படி பிரிக்கிறது டயகனல் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி கிளாக் வைஸ் எப்படின்னா அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட். இது வந்து கிளாக் வைஸ் பண்றோம். ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு பண்ற பாருங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் பார்க்கறது ஃபுல் ஸ்க்ரீன் வர ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட் லெஃப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் லெஃப்ட் பண்றோம். அதாவது கண் மட்டும் பாருங்க. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட். இதான் ஃபர்ஸ்ட் ரைட் லெஃப்ட் பண்ண போறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அப் டவுன். அது அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஸோ கண்கள் இருக்கக்கூடிய இந்த தசைகள் இருக்கு இல்லையா, இதுதான் மேல கீழே போகணும். தலை மேல கீழே ரைட் சைடு போகக்கூடாது. ஓகே, அது முக்கியமா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து டயகனல் மூவ்மெண்ட்ஸ் இப்படி பண்ணுவோம். நம்ம எப்படி பண்றதுன்னா ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன். இப்படி பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட்ல பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் அப் ரைட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் அப் டவுன் ரைட் லெஃப்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எக்ஸ் மார்க் பண்ணிட்டோம். மூணாவது செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அது எப்படி பண்றது பாத்தீங்கன்னா அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட். இந்த மாதிரி ரொட்டேட் பண்றது. ஆன்டி கிளாக் வைஸ் பாத்தீங்கன்னா அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட். இந்த மாதிரி ரொட்டேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு பிளஸ், ஒரு எக்ஸ், ஒரு சர்க்கிள். இதை ஞாபகம் வச்சு ஈஸியா இருக்கும். பிளஸ்ன்றது அப் டவுன் பண்றோம். கிராஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் அப் லெஃப்ட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் டவுன் பண்றோம். அப்புறம் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா
கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். இந்த 6 ப்ராக்டிஸ் தான் ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்றது. லைட்ஸ் ஆன்லயே இருக்கு உங்களுக்கு. இந்த 6 ப்ராக்டிஸ் லைட் ஆன்ல தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ இதை தாண்டி ஃபார்மிங் அப்படின்னு வந்து கத்துக்க போறோம். ஸோ ஃபார்மிங்கிறது என்னன்னா, நம்ம ரப் பண்ணி ஹீட் ஜென்ரேட் பண்ற மாதிரியே வழக்கம் என்ன பண்ணோம், ரப் பண்ணிட்டு கப் பண்ணிட்டு கப்பை இங்க வச்சுக்கிறோம். இந்த குழி இருக்கு இல்லையா, இந்த குழி மாதிரி செஞ்சு இந்த குழிக்குள்ள கண்ணை வச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப ப்ரெஷர் வந்து இதை சுத்தி தான் உங்களுக்கு இருக்கும். இதை சுத்தி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. இந்த இடத்துல எந்த ப்ரெஷர் வரக்கூடாது. இந்த ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். ஓகே. இதுல இருந்து 3 விதமான பாமிங் இருக்கு ஆச்சுங்களா. ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்ல 3 விதமான பாமிங். அந்த மெயின் ப்ராக்டிஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு பாமிங் சொல்லுவோம். என்ன பாமிங் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாமிங் சொல்லுவோம். சிம்பிள் பாமிங்னா நல்லா ரப் பண்றோம், கப் பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். போச்சிடும், அவ்வளவுதான். இது சிம்பிள் பாமிங். ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் வச்சுட்டு அழுத்துகிறோம். இன்ஹேல் பண்ணும்போது அழுத்துறோம், எக்ஸேல் பண்ணி ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் எப்படின்னா இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இந்த இன்ஹேல் பண்ணும்போது இதைத்தான் அழுத்தணும், கண் அழுத்தக்கூடாது. இந்த ஏரியா மட்டும் அழுத்தினா போதும். அதே போல எக்ஸேல் பண்ணும்போது அது கை எடுத்துக்கூடாது. ஜஸ்ட் இதே வச்சுட்டு ரிலீஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான். இன்ஹேல், எக்ஸேல் 5 டைம்ஸ். எல்லா பாம்பிங்கும் 5 பிரீத்ஸ் தான். 5 டைம்ஸ் தான். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஒன் மாதிரி 5 டைம்ஸ் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாம்பிங் பார்த்துட்டோம். செகண்ட் பிரஸ் அண்ட் ரிலீஸ் பாம்பிங், அதாவது இன்ஹேல் பண்ணும்போது பிரஸ், எக்ஸேல் பண்ணும்போது ரிலீஸ். மூணாவது பாம்பிங் எப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாம்பிங் அப்படிம்போம். அதாவது ரப் பண்றோம், கப் பண்ணிக்கிறோம். இந்த இந்த கண்ணு இருக்கு இல்லையா, இதுல இருந்து புருவத்துல வச்சு லேசா அழுத்தி லிஃப்ட் அப், லேசா அழுத்தி லிஃப்ட் அப் பண்ணிட்டு இன்ஹேல் பண்ணும் போதும் என்ன ப்ரெஷர் இது கொடுத்தோமோ எக்ஸேல் பண்ணும்போது ஒரே ப்ரெஷர் கொடுக்கும். இன்ஹேல் எக்ஸேல் நடக்கும்போது கான்ஸ்டன்டா ப்ரெஷர் மெயின்டைன் பண்றது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றது. பண்றோம் பாருங்க. ஹோல்ட் பண்ணிக்கிறோம், பண்ணிட்டு லிஃப்ட் அப் பண்ணிக்கிறோம். அதனால இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. அழுத்தம் வந்து லேசா இன்ஹேல் பண்ணும்போது ஒரே மாதிரி அழுத்தம், எக்ஸேல் பண்ணும்போது அதே அழுத்தம் மெயின்டைன் பண்றதை ஃபீல் பண்ணுங்க. அவ்வளவுதான். 5 டைம்ஸ். சரியா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன, சிம்பிள் பாமிங், அப் ரைட் லெஃப்ட். இந்த பிளஸ்க்கு வந்து சிம்பிள் பாமிங் புரிஞ்சுக்கங்க. செகண்ட் வந்து இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், அது இது இன்ஹேல், அது ரைட் அப், லெஃப்ட் டவுன், லெஃப்ட் அப், ரைட் டவுன் இருக்கு இல்லையா, இந்த கிராசிங் ஆர் டயகனல் மூவ்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங், அதை புரிஞ்சுக்கங்க. ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங். ஏன்னா இவ்வளவு விதமான பாமிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, சிம்பிள் பாமிங் பண்ணும்போது சிம்பிளா அப் டவுன் பண்றீங்க, ரைட் லெஃப்ட் பண்றீங்க, கொஞ்சம் மசில்ஸ் வேலை செய்யும். இந்த கிராசிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மசில் சேர்த்து வேலை செய்யும். ரொட்டேஷன் பண்ணும்போது எல்லா மசிலும் வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து பாமிங் கொடுக்கும்போது தான் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். இந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேஷன்ல வரும், பாமிங் எல்லாமே ரிலாக்ஸேஷன்ல வரும். இதுதான் சிம்பிள். ஸோ ஸ்டிமுலேஷன் ஃபாலோட் பை ரிலாக்ஸேஷன் தான் யோகா. அது போல மசில் ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்றோம், பாமிங் கொடுத்து ரிலாக்ஸ் பண்றோம். இது ரெண்டு தான் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து லைட்ஸ் ஆன்ல இருக்கும்போது பண்றது. அதுக்கு அடுத்து லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு 3 ஸ்டேஜ் இருக்கு மெயின் ப்ராக்டிஸ்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த கேண்டில் பற்ற வச்சிருவோம். கேண்டில் பற்ற வச்சுட்டு கம்ப்ளீட்டா சிம்பிள் பாமிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேண்டில் எரியும் போது உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த கேண்டிலோட ஃப்ளேம் மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். சிம்பிள் ஃபோக்கஸிங் சொல்லுவோம். சிம்பிள் ஃபோக்கஸிங், இன்டென்ஸ் ஃபோக்கஸிங், டிஃபோக்கஸிங், 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல எப்படி வந்து ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்ல இருந்து அப் டவுனு, ரைட் லெஃப்ட், பிளஸ், டயகனல் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் ரொட்டேஷன் 3 விதம் பிரிச்சிருக்கோமோ அது போல சிம்பிள் ஃபோக்கஸிங், இன்டென்ஸ் ஃபோக்கஸிங்,
அண்ட் டீஃபோக்கஸிங். 3 விதமா ஃபோக்கஸிங் இருக்கு. சிம்பிள் ஃபோக்கஸிங்ல ஜஸ்ட் மெழுகுவர்த்தி பத்த வச்சுட்டு இந்த ஃப்ளேம் மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். இதுல என்ன ஒரு பியூட்டினா, நீங்க பார்த்துட்டே இருக்கிறது கண்கள் சிமிட்டவே கூடாது. ஒரு 2 நிமிடங்கள் நம்ம டைம் கொடுப்போம். இந்த 2 நிமிடமும் கண் சிமிட்டாமல் உங்க கவனம் முழுவதும் அந்த ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஃப்ளேம் எப்படி ஆடுதோ, இல்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கோ, இல்ல எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த தன்மையை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதுதான் மேஜர் கன்சர்ன்ஸ். தான் இந்த மேஜர். ஒரு செகண்ட் நம்ம வந்து கண்ணை மூடி திறந்துக்கலாம்ல எண்ணங்கள் வரும். ஆனா அந்த டைம் தான் யூஸ் யுவர் வில் பவர், அதீத சக்தியை பயன்படுத்தி அதை வந்து பிளிங்க் பண்ணாம கண் சிமிட்டாமல் அந்த பார்வையை பார்த்துட்டே இருக்கிறது தான். கண் தண்ணி வரும், எரிச்சல் இருக்கும், லேசா வலியெல்லாம் இருக்கும். பட் ஆனா அதாவது பொறுத்துக்கிற தன்மையா தான் இருக்கும். உங்களோட வில் பவர் அப்பதான் டெவலப் ஆகும். எல்லா இந்த ஷட் கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் தான். ஆனாலும் மைல்டு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அபரிமிதமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். சிம்பிள் ஃபோக்கஸிங் என்ன? ஃப்ளேம் இருக்கும். இந்த ஃப்ளேம் பத்தி ஜஸ்ட் சும்மா பார்க்க போறோம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து என்ன பாமிங்? பிரஸ் அண்ட் ரிலீஸ் பாமிங் கொடுக்க போறோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்டென்ஸ் ஃபோக்கஸிங் சொல்லுவோம். இன்டென்ஸ் ஃபோக்கஸிங்னா இந்த திரி இருக்கு இல்லையா? இந்த திரியோட உள்ள இருக்கக்கூடிய நுனி கருப்பா திரி இருக்கு இல்லையா? இந்த ஃப்ளேமுக்குள்ள திரி தெரியும். இந்த திரி நுனி மட்டும் இன்னும் ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா இன்டென்ஸ் ஃபோக்கஸிங்னு சொல்றது. இன்னும் ஆழமா அந்த திரியை பார்க்க போறது தான் இந்த மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ஸ்பெசிஃபிக்கா செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்குமே அவ்வளோ ஷார்ப்பா பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட பார்வை கூட 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 ஷார்ப்பா பார்க்கும்போது வந்து நைஃப் ஷார்ப்னு சொல்லுவோம் அதை. அவ்வளோ பார்க்கும்போது திரும்ப கண் தண்ணி வரும். சுருங்கறதுக்கு ஒரு செகண்ட் சுருங்கலாமால என்ன வரும்? அப்பயும் யூஸ் யுவர் அல்டிமேட் வில் பவர் நாட் டு பிளிங்க் த ஐஸ் அட் எனி காஸ்ட். பார்த்துட்டே இருங்க. கண் தண்ணி வரும். அதுதான் பக்கத்துல டிஷ்யூ வச்சுட்டீங்கன்னா வைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா வெளியே வருதோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிரும். ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ் போயிடும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் இன்டென்ஸ் ஃபோக்கஸிங் சொல்றது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ப்ரெஷர் பாமிங் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் ரிலீஸ் பாமிங். சிம்பிள் ஃபோக்கஸிங் பண்றதுக்கு ப்ரெசன்ட் ரிலீஸ் பாமிங். உங்களுக்கு வந்து இன்டென்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங். 3வது ஸ்டேஜ் வந்து டீஃபோக்கஸிங் சொல்லுவோம். ஸோ டீஃபோக்கஸிங் சொல்றேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளா பாக்குறீங்க, இன்டென்ஸா பாக்குறீங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போறது. இதுதான் டீஃபோக்கஸிங் சொல்றது. டீஃபோக்கஸிங் சொல்லும் பொழுது அதை ஆறா பாக்குறீங்க. அந்த நுனி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நுனியை பார்க்குறோம், சிம்பிளா பார்க்குறோம், அப்புறம் நுனியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் விரிவடையும் போது அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆறா இருக்கும். அதை சுத்தி ஒளிவட்டம் இருக்கும். இந்த ஒளிவட்டத்தை பார்த்துக்கிட்டே வர 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 அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி இருக்கிற அத்தனையுமே தெரியும். நான் எனக்கு வந்து பார்வை இங்க இருந்தாலுமே தாண்டி இருக்கக்கூடிய இந்த பிக்சர் எல்லாமே கம்ப்ளீட் இது வரைக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 180 டிகிரி ஐ கேன் ஏபிள் டு விஷுவலைஸ். இங்க இருக்கிறது தெரியும், இங்க தெரியும், இங்க தெரியும், இங்க தெரியும். இதை நல்லா டிஃப்யூஸ் பண்றது தான் வந்து இந்த டீஃபோக்கஸிங்னு சொல்றது. ஸோ சிம்பிளா போறோம், இன்டென்ஸா போறோம், கிராஸ் டீஃபோக்கஸ் பண்ணி வர்றது தான் வந்து டீஃபோக்கஸிங் சொல்றது. டீஃபோக்கஸிங் பண்ணும்போது எந்த பார்வை நேரா இருக்கும். என் பார்வை வந்து கேண்டில் மேலதான் இருக்கும், கேண்டில் ஒளிவட்டத்துல தான் இருக்கும். இந்த ஒளிவட்டத்தை தாண்டி பெருசா அப்படியே போக 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 தான் உங்களுக்கு வந்து ஐ கேன் ஃபீல் இதெல்லாம் இருக்கு. இது பேர் தான் ஃபீல்ட் ஆஃப் விஷன் சொல்லுவோம். ஃபீல்ட் ஆஃப் விஷன் என்னன்னா என் பார்வை நேரா இருக்கும். ஆனா எனக்கு இங்க என்ன நடக்குது, நான் இந்த சைடு இல்ல இந்த சைடு நடக்குதுன்னு எனக்கு தெரிய முடியும். குதிரைக்கு கடிவாளம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படிதான் தெரியும். இது பக்கம் சைட் விஷன் தெரியாது. ஆனா கம்ப்ளீட்டா நம்மளுது என்னன்னா இதை தாண்டி இன்னும் ஹையர் ப்ராக்டிஸ் பண்ண 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 இப்படி பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து விஷுவலைஸ். அதான் வந்து 360 டிகிரின்றது அல்டிமேட் மெடிடேட் பண்ண போறவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம நோக்கம் வந்து அது கிடையாது. லெட் அஸ் ஹேவ் அ பேசிக் திங்ஸ். நம்ம நல்லா தூக்கம் வரணும். மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியான உறக்கம். குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னு வச்சுங்களா, அந்த ஐ ஸ்ட்ரெயின் வராம இருக்கிறதுக்கு, ஐ ட்ரைனஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பட் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இது பவருக்கு போகுமா, உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் இல்லாம கழட்டிட்டு போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பா இதுல வராது. இட் கேன் ஆட் அப் ஆர் இட் கேன் சப்போர்ட் சர்டன் திங்ஸ். அவ்வளவுதானே ஒழிஞ்சு முழுமையா கண்ணாடி ரீப்ளேஸ் பண்ணுமா கண்டிப்பா கிடையாது. அதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் தான் ஒழிஞ்சு அல்டிமேட் பெனிஃபிட்ஸ் வந்து
அதை தாண்டி இருக்கு. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஷார்ப்பனிங் மெமரி வரும் உங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆகும், நல்ல தூக்கம் வரும், குட் ஹார்மோன் செக்ரேஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கல்டிவேட் டெவலப் பண்ணோம்னா இது கேன் ஏபிள் டு வேர்ட் வித் தட். எப்படி வேணா பண்ணலாம். உங்களுக்கு வந்து கீழே உட்காந்தா பண்ணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சேர்ல உட்காந்துக்கலாம். உங்களுக்கு நேரா அந்த ஆங்கிள் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா டேபிள் உட்காந்துருக்கீங்க, சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நேரா ஒரு சேர்ல வந்து இன்னொரு மெழுகுபடுத்திய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாவே போதும் உங்களுக்கு. ஒரு 60 to 70 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாவே போதும் உங்களுக்கு. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கும் மெழுகுபடுத்திக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 1 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ். இது வந்து டீஃபோக்கஸிங் பண்றோம் இல்லையா, அது பண்ணி முடிச்சோடனே வந்து அப்போ வந்து பாமிங் எப்படி பண்ணுவோம்னா, ஏற்கனவே பிராமரி பிராணயமா பார்த்துருக்கோம் இல்லையா, சொல்லக்கூடிய பிராணயமா, அதை வந்து ரப் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங்கோட பிராமரி பிராணயமா பண்ணப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். பண்றோம், கப் பண்ணிக்கிறோம், லிஃப்ட் அப், நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிறோம். எக்ஸேல் பண்ணும்போது அதே ப்ரெஷர்லயே நாக்கு மடிச்சுட்டு இவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. ஓகே சார், சிம்பிளா இன்ஹேல் ரைஸ் அப் பண்றீங்க, நல்லா ப்ரெஷர் கொடுக்குறீங்க, லிஃப்ட் அப் பண்ணிட்டு அப்புறம் நாக்கை மடிச்சு மேல் இடத்துல வச்சுட்டு அதே கண்ணில் இருக்க ப்ரெஷரோட மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. கையை எந்த கட்டத்துக்கு எடுக்கக்கூடாது. அதே இது பண்ணும். ப்ரெஷர் வந்து 5 பிரீத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ப்ரெஷர். அது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்ல வந்து வேற மாதிரி பாமிங்கு, மெயின் ப்ராக்டிஸ் வேற மாதிரி பாமிங். இன்னொரு தடவை பார்த்துலாம் பாருங்க. அதுக்கு நான் அந்த இது மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஐ வில் பி கிவிங் தட் ஷீட் டு யூ. பாருங்க இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இது மட்டும் பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து இது முக்கியமானது உங்களுக்கு. பாருங்க உங்களுக்கு இது ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ், இது வந்து மெயின் ப்ராக்டிஸ். ஸோ ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டவுனு, ரைட் லெஃப்ட் ரெண்டுக்குமே சிம்பிள் பாமிங். டயகனல் மூமெண்ட்ஸ் ரைட் அப் லெஃப்ட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் டவுன் ரெண்டுக்குமே ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக இருக்கட்டும், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கட்டும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங். இதுதான் வந்து மெயினா இங்க வர வேண்டியது. மெயின் ப்ராக்டிஸ் வந்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபோக்கஸிங், இன்டென்ஸ் ஃபோக்கஸிங், டிஃபோக்கஸிங், 3 விதமான ப்ராக்டிஸ் தான். சரியா? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பாமிங், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங் வித் பிராமரி. இதுதான் மெயினாக இருக்கு. ஸோ 3 விதமான பிராமரி ப்ராக்டிஸ். நான் ஒவ்வொரு செகண்டுமே ப்ராக்டிஸ் வந்து இந்த இது பண்ணும்போது, மெயின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க, நானும் இந்த கேமரா வாஷ் பண்ணிட்டேன், என்னோட வாய்ஸ் மட்டும் தான் வந்துடும். மற்றபடி ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது என் கூட சேர்ந்து பண்ணுங்க. நானும் எனக்கு தேவைப்படும் போது கண்ணை திறந்து நீங்க ஒவ்வொரு செகண்டுமே என்னோட வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. கேமரா ஓப்பன்ல தான் இருக்கு உங்களுக்கு. கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் மெயினா வந்து எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இருக்கு இல்லையா? லென்ஸ் போட்டிருந்தீங்க, லென்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தீங்க, லென்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப மொத்தன கேட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தே ஷுட் அவாய்ட் த ப்ராக்டிஸ். ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டு, ரெட்டினல் இதெல்லாம் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு, மெட்ராஸை மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு பண்ணக்கூடாது. அந்த இன்ஃபெக்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கேன் ப்ராக்டிஸ் ஐயாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு. சரிங்களா? இது முக்கியமான இந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் அக்ரவேட் ஆகுன்றனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது மட்டும் அவாய்ட் பண்ணுவாங்க.
இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், அல்லது வந்து வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கு. எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த சமயத்துல அயோகா பண்ண வேண்டாம். நார்மலா எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா then you can restart your practice. Okay, so this is about அயோகா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு தயாராகலாமா, ப்ராக்டிஸ்க்கு தயாராகலாமா? ஸோ ப்ராக்டிஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ரெடி கேண்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டிலுக்கு வந்து நீங்க நேரா ஒரு கப் மாதிரி வச்சுட்டு நீங்க அந்த இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ளேம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேண்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் முடிச்சிருங்க. அதன் பிறகுதான் உங்களுக்கு வந்து கேண்டில்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளேம் பாக்குறீங்க, அதுக்கு அடுத்தது இந்த நுனி டிப்போட நுனி மட்டும் பாக்குறீங்க. இந்த நுனி இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஒளிவட்டம் தெரியும் இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ இதுதான் மிக முக்கியமானது இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்க. ஓகே, நேரா உட்காந்துக்கலாம். உங்களுக்கு பொசிஷன் பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். அதே நேரத்துல உங்களுக்கு சாஞ்சிக்கலும் ஃபீல் பண்ணுங்க, சாஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு படுத்துட்டு பண்ண முடியாது, ஒண்ணுதான் கான்ட்ரா இண்டிகேஷன். இதுல உங்களுக்கு நேரா ஒரு விளக்கு இல்லைன்னா கேண்டில் ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம் நீங்க. சரியா? ஓகே, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், சின்முத்ரா வச்சுக்கலாம். கண்கள் மூடிய நிலையில நல்ல மூச்சு நிதானம் எடுத்து முழுமையாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்ல ஆழமான சுவாசம், நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விடுங்க. மேல மூச்சு இழுத்து நிதானம் விட்டு மெதுவா கண்களை திறந்துக்கலாம். ஓகே, கண்கள் திறந்த பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அப் டவுன் 15 முறை. அப் டவுன், 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 அப் அண்ட் டவுன். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரப் பண்ணுங்க, கை நல்லா ரப் பண்ணிட்டு மேக் a cup. அதான் சாதாரண சுவாசம். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விடுங்க. உடைய நல்ல கருகும்னு இருட்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. லேசா வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுங்க. இந்த வார்ம்னஸ் தான் லேசா அந்த ரத்த குழாய்களை எல்லாம் டைலேட் பண்ணி இட் ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது உங்களுக்கு. சாதாரண மூச்சு இருக்கணும். நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு விடுங்க. நல்ல மூச்சு மெதுவா உள்ள இழுத்து முழுமையாக மூச்சு வெளியிட்டு கைகள் ரெண்டும் மெதுவா மடி மீது வரட்டும். 5 சுவாசத்துக்கு பிறகு கைகள் மடி மீது வந்த பிறகு இந்த குளிர்ந்த காற்றானது கண் இமைகளை தொட்டு செல்லும் பொழுது லேசான ஓய்வு எடுப்பதை உணர்ந்து பாருங்கள். Take a deep breath in as you inhale and exhale. Feel the chillness around the eyes that makes the eyes completely release and relax. நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட். அப் டவுன் முடிச்சு ரைட் லெஃப்ட் போறோம். இதே முத்ரா வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட், 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 ரைட் அண்ட் லெஃப்ட். ஐஸ் பண்ணிக்கலாம். ரப் பண்றீங்க. மேக் a cup. கால் பண்ணிக்கலாம். கண்களுக்கு கண் இமைகளுக்கு மேலதான் உங்க அழுத்தம் இருக்கணும். கண் எந்த கட்டத்திலும் ஐபால்ஸ்க்கு அழுத்தமே கொடுக்கவே கூடாது. 5 சாதாரண சுவாசம். நல்ல மூச்சு நிதானம் அழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க.
லேசா வார்ம்த் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இந்த வார்ம்த் தான் வந்து இட் டைலேட்ஸ் த பிளட் வெசல்ஸ், இட் அலோவ்ஸ் த பிளட் ஃப்ளோ, சீரா வச்சு உதவுது. நல்ல மூச்சு நிதானம் எடுத்து முழுமையாக ஒவ்வொரு மூச்சு வெளிவிட்ட பிறகு இந்த வார்ம்னஸோட மெதுவா 5 முறை இந்த பிரீதிங் முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா கைகள் ரெண்டும் மடி மீது அப்படியே வரட்டும். இப்ப நல்லா ஓப்பன் ஆனதுனால வந்து சில்னஸ் ஆஃப் ஏர் வந்து நல்லா ஐலாஷஸை டச் பண்ணி போறதுனால இந்த கண்கள் நல்ல முழுமையான ஓய்வெடுப்பதை உணர்ந்து பாருங்க. நல்ல நிதான மூச்செடுத்து முழுமையாக மூச்சு விடுமா. இப்ப கண்கள் திறக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் முடிச்சிட்டோம். இப்போ கிராஸ்க்கு போறோம். கிராஸ்க்கு வந்து ரைட் அப் லெஃப்ட் டவுன் பண்ண போறோம். இதே முதிரை வச்சுக்கோங்க. ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் left down, right up, 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 and left down. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரப் பண்ணிக்கிறோம். இதை ஃபார்மிங் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ண போறோம். இன்ஹேல் பண்ணும்போது ப்ரெஸ் கொடுங்க, எக்ஸேல் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுங்க ப்ரெஷரை. நல்லா கப் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா இன்ஹேல், நல்லா ப்ரெஸ், எக்ஸேல் ரிலீஸ். இன்ஹேல் ப்ரெஸ், எக்ஸேல் ரிலீஸ். இன்ஹேல் ப்ரெஸ், exhale, release. நல்ல inhale, press, exhale, release. Last round, inhale, press, and exhale, release. நல்ல மெதுவா release and relax. மூச்சு நிதானம் எடுத்து கைகள் மடி மீது வரட்டும். குளிர்ந்த காற்றானது கண் இமைகளை தொட்டு செல்லும் பொழுது கண் இமைகள் கண் முழுவதும் நல்ல ஓய்வோடு இருப்பதை உணர்ந்து பாருங்க. நல்ல மூச்சு விட்டு இந்த ஃபுல்லா வார்ம்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபீல் பண்ணுங்க. இந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய வார்ம்னஸ் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த லேசான வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, கணத்தை விட்டுக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் அப் ரைட் டவுன் பண்ண போறோம். இதே முத்ரா. லெஃப்ட் அப் ரைட் டவுன், 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 left up, right down, 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 left up, and right down. Close பண்ணிக்கலாம். Press and release forming. நல்லா ரப் பண்ணிக்கங்க. Make a cup. நல்லா வச்சுக்கங்க. Inhale, press around the eyes. Exhale, release. இந்த புருவத்தை சுத்தி லேசான பிரஸ் கொடுங்க. Inhale, press. Exhale, release. Inhale, press. Exhale, release. Inhale, press. Exhale, release. Inhale, press. Exhale, release. Last round. Inhale, press. And exhale, release. மெதுவா கண்கள் மூடியபடியே கைகள் மடி மீது வரட்டும். Inhale and slow exhale out. Deep inhale, complete exhale. Release and relax.
நல்லா வார்மா இருக்கிறத ஃபீல் பண்ணி ஸ்டில்னஸ் ஆஃப் ஏர் போய் நல்லா ஐலாஷஸ் டச் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றதை ஃபீல் பண்ணுங்க. ஸ்லோலி அண்ட் ஜென்ட்லி ஓப்பன் அப் யுவர் ஐஸ். ஓகே, இப்போ நான் பார்க்க போறது ரொட்டேஷன் பார்க்க போறோம். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் முடிச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் போகும். கிளாக் வைஸ் ஆகும். அப், அதே சின்முத்ரா. ரைட், டவுன், லெஃப்ட், அப், ரைட், டவுன், லெஃப்ட், அப், ரைட், டவுன், லெஃப்ட், அப், ரைட், டவுன், லெஃப்ட், அப், ரைட், டவுன், left, up, right, down, 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 left, up, right, down and left. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார்மிங் நல்லா ரப் பண்ணிக்கங்க. நல்லா கப் பண்ணிட்டு லேசா இந்த புருவத்துல அழுத்தி லேசா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கலாம். அப், ஒரே ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போதும் சரி, எக்ஸேல் பண்ணும்போதும் சரி. இன்ஹேல் சேம் ப்ரெஷர் டு பி மெயின்டைன் and exhale the same pressure while exhalation. நல்ல வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுங்க. ப்ரெஷர் அப்படியே இருக்கட்டும். இன்ஹேல் பண்ணும்போது சரி, எக்ஸேல் பண்ணும்போது சரி, ஒரே சீரான ப்ரெஷர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த வார்ம்னஸ் நல்லா ஃபீல் பண்ணுங்க. டார்க்னஸும் வார்ம்னஸும் சேர்ந்து இட் இஸ் ஜஸ்ட் சார்ஜிங் த ஐஸ் கம்ப்ளீட்லி. இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். மூச்சான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Last round, inhale deep. And same pressure shall be maintained throughout the practice. And slowly, after 5 rounds of breathing, release and relax. நல்லா மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஐஸ் நல்லா உள்ள போடி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. மெதுவாக மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ we go for anti clockwise. அதே சின்முத்ரா. அப், லெஃப்ட், டவுன், right, up, left, down, 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 right. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரப் பண்ணுங்க. வார்ம் கிரியேட் பண்ணிட்டு மேக் கப். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பண்ணுங்க. லேசா அந்த புருவத்தை அழுத்தி கொஞ்சமா லிஃப்ட் அப் பண்ணுங்க. அதே ப்ரெஷரை இன்ஹேல் பண்ணும்போதும் சரி, எக்ஸேல் பண்ணும்போதும் சரி மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. வார்ம்னஸ் நல்லா ஃபீல் பண்ணுங்க. Just observe the warmness. Inhale and exhale. Maintain the warmness, maintain the pressure. இன்ஹேல் பண்ணும்போது சரி, எக்ஸேல் பண்ணும்போது சரி, அதே சீரான ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Take another deep breath in and slowly breathe out. Maintain the same pressure while inhale and exhale out. நல்லா மூச்சு எடுத்து நிதானம் விட்டு மெதுவாக கடைசி சுற்று. இன்ஹேல் டீப் அண்ட் எக்ஸேல் கம்ப்ளீட். மெதுவா ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ்.
மெதுவா கண்கள் முடியபடியே கைகள் மடி மீது வரட்டும். மெதுவாக மூச்சு இழுத்து விட்ட பிறகு அந்த வார்ம்னஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகி லேசா ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் ஐஸ் ஃபீல் பண்ணிட்டு கண்கள் திறக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு. இன்னும் we are getting into the மெயின் ப்ராக்டிஸ். இந்த மெயின் ப்ராக்டிஸ் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிம்பிள் ஃபோக்கஸிங், ஜஸ்ட் இந்த ஃப்ளேம் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. செகண்ட் ஸ்டேஜ் அந்த திரியோட நுனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கருப்பா இருக்கிற நுனி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டிப் ஆஃப் த பிக் ஆஃப் த ஃப்ளேம் ஃபோக்கஸ் பண்றீங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல தான் வந்து டீஃபோக்கஸ் பண்றீங்க, ஆறாவ பாக்குறீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கோ அது அப்படியே பார்வை நேரா இருந்தாலுமே சுத்தி இருக்கிறது என்னென்ன இருக்குன்றத நோட் பண்ணிக்க தவற மாட்டீங்க. அதுதான் டீஃபோக்கஸிங் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபோக்கஸிங் வந்து ப்ரெசன்ட் ரிலீஸ் பாமிங். இன்டென்ஸ் ஃபோக்கஸிங் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங். அடுத்தது டீஃபோக்கஸிங் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங் வித் பிராமரி பிராணாயாமா அப்படி சொல்லுவோம். ஸோ நான் இப்போ வந்து நான் என்னோட கேமரா ஆஃப் பண்ணிடுவேன். நான் நீங்க கம்ப்ளீட்டா மெழுகுவர்த்தி பொருத்திட்டு எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைவர்ஷன்ஸ். ஏன் வந்து லைட் ஆஃப் பண்றோம்னா உங்க ஃபோக்கஸ் மெழுகுவர்த்தியில் மட்டும்தான் இருக்கணும். நிறைய லைட் இருந்துச்சுன்னா ஃபோக்கஸிங் சரி வராதுன்றதுக்காக உங்களை சுத்தி எல்லாத்தையும் டார்க்னஸ் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் பர்ஃபெக்டா ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் we are asking you to switch off the lights. ஓகே, ஸோ மெழுகுவர்த்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு நேராக வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு ஆன் பண்ணிடுங்க. நான் கேமராவை நான் வந்து ஆஃப் பண்றேன். நான் ஓகே, ஒவ்வொரு செகண்ட் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நேரா உட்காந்துக்கலாம். உங்களுக்கு வந்து மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு ரெடியா இருங்க. 10 to 15 செகண்ட்ஸ் டைம் தரேன். மெழுகுவர்த்தியை ஏற்றிட்டு கம்ப்ளீட்டா ரெடியா இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் இங்க பண்றேன். மெழுகுவர்த்தி ஏற்றியாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஐஸ் க்ளோஸ்ல இருக்கட்டும். ஒரு 5 நார்மல் பிரீதிங், நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்றீங்க. 5 நார்மல் பிரீதிங்ஸ், ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நல்ல மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, இப்ப மெதுவா கைகள் மடி மீது இருக்கட்டும். எடுத்தோடனே ஃப்ளேம் பார்க்காதீங்க. ஏன்னா கம்ப்ளீட் இருட்டா இருக்கிறதுனால வந்து கண்களை திறந்தவுடன் கைகள் மடி மீது இருப்பதை பாருங்கள். சற்றே அந்த பார்வையானது உங்களது தரையை நோக்கி இருக்கட்டும். தரையிலிருந்து மெதுவாக உங்களது பார்வை இந்த ஸ்டூல் மேல இருக்கட்டும். லேசா மேல அந்த மெழுகுவர்த்தி மேல இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் லேசா மேல உங்களது பார்வை ஒளியை பார்க்கட்டும். ஜஸ்ட் ஃப்ளேமை பார்க்கட்டும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் த ஃப்ளேம். இது சிம்பிள் ஃபோக்கஸிங். இந்த ஃப்ளேம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஜஸ்ட் கீப் ஃபோக்கஸிங் யுவர் ஃப்ளேம். நல்ல நார்மல் பிரீதிங், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நல்லா கம்ஃபர்டபுளா இன்ஹேல் எக்ஸேல் வச்சுட்டு கீப் ஃபோக்கஸிங் யுவர் ஃப்ளேம். உங்களது கவனம் முழுவதும் உங்க ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல் உங்களது கவனம் முழுவதும் இந்த ஃபோக்கஸ்லயே இருக்கட்டும்.
Inhale and exhale. Keep focusing your breathing. Inhale and exhale. Breathing, inhale and exhale. Keep focusing your flame மட்டும் focus பண்ணிட்டே இருங்க. Inhale and exhale. ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே கண்ணை சிமிட்டிக்கலான்ற எண்ணங்கள்லாம் வரும். You should not give room for that. எந்த கட்டத்திலும் அதீத சக்தியை பயன்படுத்தி சிமிட்டக்கூடாது என் மன உறுதியோடு இருந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு சில கண்ணீர் துளிகள் வந்தால் வரட்டும், லேசா வலி இருக்கும், அதை பொறுத்துக்கலாம். This simple pain gives you more relaxation after the practice. பார்த்துட்டே இருங்க. Just keep on watching it. மெதுவா கவுண்ட் பண்ணிக்கலாம். 30, 29, 28, 27, 26, 25. Use your will for not to blink the eyes at any cost. 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11. இல்ல எந்த சக்தியும் நம்மளால அடிமையாகாம நம்ம ஃபோக்கஸ்டு, நோக்கம், கண்கள் சிமிட்டாமல் அந்த ஃப்ளேம் மட்டும் பார்த்துட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. யூஸ் யுவர் அல்டிமேட் வில் ஃபார் நாட் டு பிளிங்க் த ஐஸ். இந்த 10 கவுண்ட் முடியும் போது முடிஞ்சு கண்கள் மூடுவீங்க. மூடும் பொழுது 2 புருவங்கள் மத்தியில 1 செகண்ட் இல்லைன்னா அரை செகண்ட் வந்து அந்த ஒளி நல்லா விதவிதமான கலர்ல தெரியும். ரெட், ப்ளூ, கிரீன் ஒரு கலர்ல தெரியாத ஃபீல் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. க்ளோஸ் யுவர் ஐஸ். 2 புருவங்கள் மத்தியில வந்து ஓரிரு வினாடிகள் இந்த ஒளியோட அழுத்தம் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்ணிட்டு கை நல்லா ரப் பண்ணிட்டு மேக் எ கப். இது வந்து ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஃபார்மிங். இன்ஹேல், ப்ரெஸ், எக்ஸேல், ரிலீஸ். Inhale, press, exhale, release. 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 Last round. Inhale, press, and exhale, release. மெதுவா நல்ல ஆழமான மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. இப்ப கண்கள் மூடியபடியே கைகள் மெதுவாக மடி மீது வரட்டும். கண்கள் மூடியபடியே கைகள் மடி மீது வைத்துக்கொண்டு குளிர்ந்த காற்றானது நன்றாக கண் இமைகளை தொட்டு செல்லும் பொழுது கண் இமை முழுவதும் முழுமையாக தளர்வோடு இருப்பதை உணர்ந்து ஆழமான ஓய்வு இருப்பதை உணர்ந்து பாருங்க. Just feel the relaxation of the eye muscles, stillness of the eye surroundings. நல்ல மூச்சு இழுத்து நிதானமா விட்டு ஏதாவது ஒரு 2 தண்ணி கண்ணு தண்ணி சொட்டி இருந்தா ஜஸ்ட் வைப் அவுட் பண்ணிட்டு கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இன்டென்ஸ் ஃபோக்கஸிங்க்கு போகலாம்.
செகண்ட் ஸ்டேஜ் இன்டென்ஸ் ஃபோக்கஸிங். ஸோ இன்டென்ஸ் ஃபோக்கஸிங்கிறது திரியோட நுனி அந்த விக் ஆஃப் த ஃப்ளேம், டிப் ஆஃப் த விக் ஆஃப் த ஃப்ளேம்னு சொல்லுவோம். இந்த கருப்பா இருக்கிற திரை நுனிக்கு போகணும். நல்லா மெதுவாக தயாராகிக்கலாம். கைகள் மடி மீது இருக்கட்டும். கண்கள் திறக்கும் பொழுது கைகள் மடி மீது இருப்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். லேசாக பார்வையானது தரையை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக நாற்காலி நோக்கி வந்து சற்று மேலாக மெழுகுவர்த்தி மெதுவா மேல கொண்டு வந்து ஃப்ளேம் பாருங்க. ஃப்ளேம் இனிஷியலா பார்க்கும்போது ஜஸ்ட் சிம்பிள் ஃபோக்கஸிங்ல ஆரம்பிங்க. ஜஸ்ட் கீப் ஆன் ஃபோக்கஸிங் இட். அதை ஜஸ்ட் பார்த்துட்டே இருங்க. அந்த ஃப்ளேம் மட்டும் பார்த்துட்டே இருங்க. உங்களால எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருங்க. ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங் இட். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீதிங். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பார்த்துட்டே இருங்க. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்ப லேசா உங்களை பார்வை இன்னும் இன்டென்ஸ் படுத்துங்க. இன்னும் ஷார்ப்பா உங்க பார்வையை பாருங்க. ஜஸ்ட் கீப் ஃபோக்கஸிங். இன்னும் ஷார்ப்பா இருக்கட்டும். இப்ப இன்னும் ஆழமா எப்படி வந்து பழங்கதைகள்ல இந்த அர்ஜுனனுக்கு வந்து பறவையோட கண்ணு மட்டும் கரெக்டா தெரிஞ்சதோ அது போல உங்களுக்கு அந்த திரியோட நுனி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இன்னும் ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ணு. யூஸ் யுவர் வில் ஃபார் நாட் டு பிளிங்க் தி ஐஸ் அட் எனி காஸ்ட். உங்களோட அதீத பிராணசக்தியை பயன்படுத்தி எந்த கட்டத்திலும் சிமிட்டவே கூடாத மன உறுதியோடு இருங்கள். எந்த கட்டத்திலும் கண்கள் சிமிட்டக்கூடாது. கண் நீர் வடிந்தால் வடியட்டும், அவைத்தும் நன்மைக்கு என கருதி. If tear comes, let it come. It is just washing away all the unwanted toxins in the eyes. நல்ல நிதானமா we go for the countdown. 30, 29, 27, 25, 23, 21, 20. நல்ல ஷார்ப்பா அந்த விஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இந்த திரி நுனியில தான் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன முழுசு திரி நுனியிலே இருக்கட்டும். 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11. 10 கவுண்ட்ஸ் கீழே போகும்போது 10 கவுண்ட்ஸ் முடியும் போது 2 புருவங்க மத்தியில தெரியறது ஃபீல் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and relax. Close your eyes and feel the 2 புருவங்கள் மத்தியில ஜஸ்ட் ஓரிரு வினாடிகள் இந்த ஒளியானது வந்து போவதை நல்லா உணர்ந்து நல்லா பாமிங், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங் நல்லா ரப் பண்ணுங்க. மேக் அ கப். லேசா அழுத்திட்டு லிஃப்ட் அப். இந்த ப்ரெஷர் இன்ஹேல் பண்ணும்போதும் சரி, எக்ஸேல் பண்ணும்போதும் சரி ஒரே சீரான ப்ரெஷர் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. 5 முறை நல்லா லேசா அழுத்தம் கொடுத்து லிஃப்ட் அப் பண்ணிட்டு இன்ஹேல் பண்ணும் பொழுதும் சரி, எக்ஸேல் பண்ணும்போதும் சரி ஒரே சீரான அழுத்தம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். Inhale and slowly exhale. Inhale and slowly exhale out. உள்ள inhale up and exhale out. Inhale up and exhale out.
Inhale up and release and relax. இப்ப கைகள் நல்லா ரிலீஸ் பண்ணி மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். குளிர்ந்த காற்றானது நம் கண் இமைகளை தொட்டுச் செல்வதை நன்றாக உணர்ந்து நல்ல ஓய்வெடுத்துக்கலாம். டிஷ்யூ எடுத்து நல்லா கண்கள் நீர் வடிந்தால் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஜஸ்ட் சம்டைம்ஸ் கண்ணில் தண்ணி வருது இல்லாம மூக்கு நீர் வடிதலும் இருக்கும். அது ப்ராசஸ் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எங்கு வடிந்தாலும் வடியட்டும். இந்த கண் கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நல்லா let us prepare ourselves for third practice. Final practice. மெதுவாக கைகள் நல்லா மடி மீது வந்து கண்கள் மூடியபடி இருக்கட்டும். மெதுவாக டீஃபோக்கஸிங்க்கு போகலாம். தேர்ட் ஸ்டேஜ். கண்கள் மெதுவாக திறக்கும் பொழுது கைகள் மடி மீது இருப்பதை உணர்ந்து பாருங்கள். உங்களது பார்வையானது லேசாக கீழிறங்கி மெதுவாக நாற்காலி மீது வைத்து நாற்காலியிலிருந்து சற்று மேலாக மெழுகுவர்த்திக்கு வந்து மெழுகுவர்த்தியிலிருந்து மெதுவாக மேலே வந்து ஒளியை பாருங்கள். Just observe the flame. Keep observing the flame. Keep on simple focusing. Simple focusing. Focus பண்ணிட்டே இருங்க. Just keep on simple focusing. சம்டைம்ஸ் கண்ணுல தண்ணி இருக்கிறதுனால எப்படி வந்து ஒரு சூரிய ஒளி வந்து பனித்துளிகள் மேலேயோ இல்ல நீர்த்துளிகள் மேலேயோ வந்து பட்டு அது வானவில் போன்ற தோற்றம் ஏற்படுத்துதோ அது போல அந்த ஒளியானது நேர நம் கண் மீது படும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நீர்த்துளிகள் கண்ணீர் துளிகள் வந்து ஸ்கேட்டர் பண்ணும். அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போறதை ஃபீல் பண்ணுங்க. யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். கண்கள் எந்த கட்டத்தில் சிமிட்டவே கூடாது மனவுறுதியோடு இருங்கள். எந்த கட்டத்திலும் யூசர் வில் ஃபார் நாட் டு பிளிங்க் த ஐஸ் அட் எனி காஸ்ட். உங்கள் அதீத பிராணசக்தியை பயன்படுத்தி எந்த கட்டத்திலும் சிமிட்டவே கூடாது என் மன உறுதியோடு இருங்கள். எந்த கட்டத்திலும் சிமிட்டவே கூடாது என் மன உறுதியோடு இருங்கள். நல்ல மூச்சு இழுத்து இப்பதான் மெதுவா அப்படியே டிஃபோக்கஸ் பண்ற நாம ஒளிவட்டத்தை நல்லா போக்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் அப்சர்வ் த ஆரா ஆஃப் த ஃப்ளேம். மெதுவா அந்த ஆரா வந்து ஒளியை சுத்தி இருக்கக்கூடிய தூசு துகள்களை மட்டும் கவனித்துக் கொண்டிருங்கள். ஜஸ்ட் அப்சர்வ் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அரவுண்ட் த flame, which is the aura of the flame. The dust particles are completely releasing and relaxing. அப்படியே ஃபீல் பண்ணி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறதை ஃபீல் பண்ணுங்க. நல்ல ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்களது பார்வை நேராக அந்த ஃப்ளேம் பார்த்தபடி இருக்கட்டும். உங்களது வலது பக்கம் இடது பக்கம் உங்களது ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களது பார்வை நேராக இருக்கட்டும். உங்களது எண்ணங்களானது வலது பக்கம் முழுமையாக 90 டிகிரி, இடது பக்கம் முழுமையா 90 டிகிரி, ரெண்டு பயம் ஒரே சமயத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களால் இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷனை ஏற்கனவே ஃபீல் பண்றத அப்படியே அனுபவிச்சு உணருங்க. நல்லா உங்களது எண்ணங்கள் இரண்டு பக்கமும் இருக்கும். உங்களது பார்வை நேராக அந்த ஒளியை நோக்கியும் ஒளிவட்டத்தை நோக்கியுமே இருக்கும். ஜஸ்ட் டீஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21,
20 user will per dot to blink the eyes. Just 20 seconds blink பண்ண இருக்க போறோம். 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஓரிரு வினாடிகள் 2 புருவங்கள் மத்தியில இந்த ஒளியானது வந்து போவதை நன்றாக உணர்ந்து நல்ல நிதான மூச்சுள்ள இழுத்து மெதுவாக மூச்சு விடும் பொழுது மெதுவா ரப் பண்ணிட்டு இப்ப கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார்மிங் வித் பிராமரி பிராணாயாமம். நல்லா கப் பண்ணிக்கலாம். கப் பண்ணிட்டு அழுத்திட்டு லேசா லிஃப்ட் பண்ணிங்க. லிஃப்ட் பண்ணிட்டு நிதான மூச்சு உள்ள இழுங்க. லேசா கழுத்து மேல போகும். இப்ப நாக்க மேல் இடத்துல வச்சுட்டு டீப் பிரெத் இன். நல்ல நிதான மூச்சு உள்ள இழுக்கிட்டே போலாம். அதே ப்ரெஷர் இருக்கட்டும். ப்ரெஷர் குறைக்காதீங்க. நான் இன்ஹேல் பண்ணும்போது லேசா இப்ப நாக்க மேல் இடத்துல வச்சுட்டு maintain the same pressure. Inhale deep. Now exhale. நாக்க மேல் இடத்துல வச்சுட்டு feel the vibrations. நல்ல நிதான மூச்சு உள்ள இழுக்கிறீங்க. ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்க. நாக்க மேல் இடத்துல வச்சுட்டு again slowly raise up. Last round. நல்ல இன்ஹேல் பண்ணிக்கலாம். நாக்கு மேல் இடத்துல வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா கைகள் மடி மீது வரட்டும். அதிர்வலைகளானது மூக்கின் நுனியிலிருந்து முகம் முழுவதும் பரவிக்கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்க. Just feel the vibrations expanding from the tip of the nostril to the whole head region. From the tip of the nostril to the whole head region. Feel yourself comfortable. Release and relax. Release and relax. Inhale and exhale. Inhale and exhale down. உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்லா இந்த பயிற்சி பண்ண பிறகு ஏற்படக்கூடிய மாற்றம் நன்கு உணருங்க. Deep breath in and slowly breathe out. கவனம் முழுவதும் நாசித்துவாரத்தில் இருக்கட்டும். நாசிதாரம் முழுக்க பிராண சக்தியோடு நிறைந்திருப்பதை உணர்ந்து பாருங்க. கண்கள் மூடியபடியே நல்ல மூச்சு நிதானம் எடுத்து முழுமையாக மெதுவா மூச்சு வெளிவிடுங்க. மெதுவாக நல்லா ரிலீஸ் பண்ண பிறகு நல்ல மூச்சு இழுத்து விட்டு ரப் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் பம்பிங் கொடுத்துட்டு நல்ல தலையை பிடிச்சு விட்டுக்கலாம். கேமரா ஆன் பண்றேன், நீங்க பாத்துக்கலாம் எப்படி பண்றதுன்ட்டு. நல்லா தலை பிடிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் 2 கட்டை விரலும் ஆள்காட்டில் சேர்ந்து இந்த புருவத்தை நல்லா பிடிச்சிட்டுக்கலாம். 5 முறையில இருந்து 7 முறை வரைக்கும் இந்த புருவத்தை நல்லா
ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மசில்ஸ் சம்டைம்ஸ் ரிலாக்ஸ் சரியா ஃபார்மிங் பண்ணலன்னா ஹெட்டேக் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி பிடிச்சு விடுறது. நெக்ஸ்ட் உள்ளங்கையில வந்து நல்லா ரொட்டேஷன் ஸ்கில் நல்லா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். நல்லா ரொட்டேஷன் மசாஜ் கொடுத்து அப்படியே காது கீழே வந்து இந்த கட்டை விரல் ரெண்டுமே தாடையை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும். நல்லா 3 முதல் 5, 6 முறை வரைக்கும் பண்ணலாம். இது வந்துட்டு இந்த கட்டை விரல் இந்த தாடையை வச்சுட்டு மெதுவா ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவாக லைட் ஆன் பண்ணிட்டு கண்களை திறந்துக்கலாம். ஓகே, ஹார்ட்லி வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு 25 மினிட்ஸ் டு அதிகபட்சமா 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து கண்ணு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறத கேன் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரைனஸ் எல்லாம் போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ரெண்டு ப்ராக்டிஸ் இல்லை நீங்க ஷேர் பண்ணலாம். என்ன ஃபீல் பண்ணுது, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு மெடிடேஷன், ஓப்பன் ஐ மெடிடேஷன் மாதிரி மெடிடேஷன் போகும்போது என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் வரும் உங்களுக்கு. நீங்க கேன் ஷேர் யூஸ் என்ன ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்க குட் ஈவினிங் சார், நான் ரஃபிகா. நான் ஆல்ரெடி சொல்லுங்கம்மா. கிளாஸ்ல வந்து ஒரு டைம் ஐ யோகா பண்ணிருக்கேன், பட் அப்போ சரியா பண்ணல. இந்த டைம் தான் செகண்ட் டைம் பண்றேன். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு சார். ரொம்ப நைட் ஷிஃப்ட், நான் இப்போ கண்டினியூஸா 1 மந்த் வந்து நைட் ஷிஃப்ட் பாக்குறேன் ஒர்க்ல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து இந்த ஐ யோகா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஐ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. இதுல ஒரே ஒரு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒரு பத்தி என்னன்னா, இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணதுக்கு பிறகு நோ மோர் மொபைல் ஃபோன்ஸ் அதான் நாங்க வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அதனாலதான் இதை எப்போ செய்ய சொல்லுவோம்னா, ஆஃப்டர் ஃபுட்டு நீங்க நைட் 9 மணிக்கு கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர்எஸ் ஈவன் 10 o'clock கூட ஒரு ஆஃப் அன் பண்ணிட்டு 10:30 படுத்துட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா யூஆர் சார்ஜிங் யுவர் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக்கா பிரெயின் ஐஸ் ரெண்டுமே இன்டர் கனெக்டடா இருக்கனால வந்து நீங்க ஒரு நல்ல எனர்ஜி கொடுத்துட்டீங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப் வரும். ஸ்லீப் நல்லா பண்ணீங்கன்னா நல்ல ஹார்மோன் செக்ரேஷன் இருக்கும். அது இம்பாக்ட் என்ன, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ப்ரிஃபரபிளி ஆஃப்டர் டின்னர், ஆஃப்டர் என்ன சொல்றது, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் இருக்காதுன்னு பார்த்து. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ கண்டினியூஸா 3 months நைட் ஷிஃப்ட் சார். இப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம இது பண்ணலாம் இல்லைங்களா? வீக்லி ஒன்ஸ் நம்ம இது டெய்லி ஈவன் அட்லீஸ்ட் டெய்லி கூட பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஏன்னா நைட் ஷிஃப்ட்னால வீக்கெண்ட் இந்த சண்டே நைட் சாட்டர்டே நைட் மட்டும் தான் எனக்கு டைம் கிடைக்கும். சோ அதனால வீக்கெண்ட் ட்ரை நீங்க பண்ணலாம். டைம் கிடைக்கிறப்ப நீங்க வந்து இந்த பிராக்டிஸ் வந்து நைட்ல பண்றது வந்து லைட்டா ஃபண்ட் பண்றது மெயின் பிராக்டிஸ். நீங்க பகல்ல வந்து இந்த ரொம்ப நேரம் நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றதுனால இந்த ப்ரிப்பரேட்டரி பிராக்டிஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே, ப்ரிப்பரேட்டரி பிராக்டிஸ்லாம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அப் டவுன் ரைட் லெஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிராக்டிஸ் அது நீங்க பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் கூட பண்ணலாம் நீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு 2 times your advice. ஆமா சார். ஓகே, ஓகேமா, தேங்க்யூமா. வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க யாரா இருக்கீங்களா? இதுல இந்த மாதிரி பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிராக்டிஸ் நான் பண்ணதில்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க யாரா இருக்கீங்களா? இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுங்க சார், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். ஒரு கூலிங், அந்த ஐ சுத்தி ஒரு கூலிங் ஒரு ஃபீல் பண்ணேன். ஓகே, வெரி குட் சார். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த மெடிடேஷன் நம்ம நார்மலா பண்றேன்,
அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. ஓகே, வெரி குட். இட்ஸ் வி கால் இட் as a simple opening meditation சார். ஆமா, ஏன்னா அது ஒரு கிடைச்சது. இடத்துல ப்ளஸ் வந்து அந்த கேண்டில் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது 3rd லெவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் நீங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன், அந்த வில் பவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா பண்ணலான்ற முதல்ல அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. இப்ப கொஞ்சம் இருந்தது, நல்லா இருந்தது சார். பட் இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் தூங்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. அதை நான் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்க சார். மார்னிங் நீங்க குரூப்லயே போடுங்க, நீங்க மெசேஜ் போடுங்க எப்படி இருந்தது, ஜஸ்ட் எப்படி தூக்கம் எப்படி இருந்ததுன்றதை நீங்க நாளைக்கு மெசேஜ் கூட போடுங்க. வில் ஃபீல் டிஃபரன்ஸ் இருக்கும் சார் உங்களுக்கு. டெஃபினெட்லி சார். நான் இது வந்து டெய்லி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார் உங்களுக்கு. நிச்சயம் ப்ளீஸ் பண்ணிடலாம். டெய்லி பண்ணலனாலும் வாரம் ஒரு நாளாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க சில சண்டே நைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் மண்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷா போலாம். எனக்கு ஒர்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான், டெய்லி பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. நல்ல கைடன்ஸ் சார். தேங்க்யூ சார். ஷேர் பண்றீங்களா ஏதாவது? சார் இதுக்கு அடுத்த லெவல் அட்வான்ஸ்ன்றது நம்ம எப்ப பண்ணணும் சார்? சார் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்ல அட்வான்ஸ் வைப்போம் சார். நான் 2 days ப்ரோக்ராம். அதுல என்னென்ன ஆசனாஸ், என்னென்ன முத்ராஸ், பந்தாஸ் இது எல்லாமே கவர் பண்ணுவோம் சார் உங்களுக்கு. சில முத்ராஸ் இருக்கு, இதோட கண்டினியூஷன் தான் சார் உங்களுக்கு. இதனுடைய கண்டினியூஷன் தான். இப்போ இன்னைக்கு பண்ண அதோட ரெக்கார்ட் செஷன் கிடைக்குமா எங்களுக்கு? கிடைக்கும். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார். மேக்ஸிமம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆப்ல போட்டுருவேன் நான். ஆப்ல இருந்து உங்களுக்கு வந்துடும் சார். உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு உங்க ஆப்லயே வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏதாவது ஷேர் பண்றீங்களா நீங்க வெயிட் பண்ணது? அதர்வைஸ் we can close the session. ஓகே, உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸுமே வந்து யூடியூப்ல வராது, ஆப்ல வந்துடும் உங்களுக்கு. ஆப்ல வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க பார்த்துக்கலாம். சரியா? இந்த 2 months வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் போகும் உங்களுக்கு. 1 day ப்ரோக்ராம், 2 day ப்ரோக்ராம், 5 day ப்ரோக்ராம் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அக்டோபர்ல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களுக்கு வந்து கம்பெனி லான்ச் பண்றோம். அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராமோட ரெக்கார்டிங் வந்து மேபி டுமாரோ மார்னிங் உங்களுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்க்ல பார்த்துக்கலாம் நீங்க. சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ வித் திஸ் செஷன். வேற சொல்ல விரும்புறீங்களா யாராவது? சார் அந்த இன்டர்ன்ஷிப் மட்டும் சார், டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் ஏதாச்சும் நீங்க ஆஃபர் பண்ணீங்களா சார்? பைப்லைன்ல இருக்கு. ஆமா, இப்போ அதுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா ப்ரெசிஷன் யோகா தெரப்பின்ற ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கான இப்போ சிலபஸ் தான் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த மந்த் ஆர் 2 முடிஞ்சிருச்சுன்னா, அப்ரூவல் வந்துச்சுன்னா யூ ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. வேற சொல்ல வந்தீங்க போல இருக்கு சார். அந்த இன்டென்சிஃபை 3rd பிராக்டிஸ் சொன்னீங்கல்ல, 3rd பிராக்டிஸ் பண்ணும்போது கண்ணு வந்து பிளிங்க் பண்ண ரொம்ப அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. ஓகே, அது வந்து உங்களுக்கு இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயின் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் கண்கள் பார்த்ததுனால ஸ்ட்ரெயின் இருக்கும். ஒன்ஸ் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயின் பெருசா தெரியாது. முதல் 2 தடவை தான் கண்ணு தண்ணி அதிகமா வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிரும், ஃப்ரீயா பண்ற மாதிரி தான் உங்களுக்கு. மைண்ட் வந்து சென்ஸ் பண்ணிடும், இஸ் கோயிங் டு ப்ராக்டிஸ் திஸ் ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கு இப்படிதான் வரப்போகுது, நம்ம அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலான்ற மாதிரி வந்து பிரெயின் சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயினிங் வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண குறைஞ்சிரும். உங்களுக்கு 3 to 5 times பண்ணீங்கன்னாவே ரொம்ப டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சார், இந்த பிராக்டிஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இந்த டிரைவிங் பண்ணும்பொழுது எதிரில வர வெஹிக்கிள்ஸோட லைட் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க சார்? அது வந்து நைட் டிரைவ் பண்றீங்க, அப்ப எதிரில வெஹிக்கிள்ஸ் வருது இல்லைங்களா, கார்ஸ், பைக்லாம், அவங்களோட லைட் நம்ம வந்து ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு கூசுற மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கு. அது இதுல சரியா வந்துருமா சார்? இல்ல, இது வந்து மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, டீசென்சிடைஸ் பண்ணும். சென்சிட்டிவா இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இது வரும். உங்களுக்கு கொஞ்சம் டீசென்சிடைஸ் பண்ணணும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும், கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும் சார் உங்களுக்கு. ஒண்ணு ஏஜ்டா இருக்கும் போதும் கூட சில சமயம் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்து. அது ஃபில்டர் மாதிரி போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கும். இது டு ஒன் எக்ஸ்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியும் சார் உங்களுக்கு. ஓகே. ஃபில்டர்னா என்ன மாதிரி சார்?